வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தமிழுக்கான 9ஆம் வகுப்புக்கான இயல் 3க்கான புக் பேக் கொஷின் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம இயல் 1, 2 பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இயல் 3. இந்த வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் டார்கெட் அச்சீவர்ஸ்க்கான அப்ளிகேஷன் இருக்குது, அது டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தமிழுக்கான ஆல் வீடியோ சோர்ஸஸும் அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்ம இயல் 3க்கான புக் பேக் கொஷின் நம்ம பார்க்கலாம். ஓகே, முதல் வினா, பொருந்தாத இணையை தேர்வு செய்கன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான ஆன்சர் வந்து திருவாரூர், கரிக்கையூர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக கரிக்கையூர் வந்து திருவாரூரில் இல்லை. எங்கே இருக்குன்னா நீலகிரி மாவட்டமான கோத்தகிரி பகுதியில் இந்த கரிக்கையூர் அமைஞ்சிருக்கு. இங்கே என்ன, இதை வந்து எதை பற்றி சொல்லியிருப்பாங்கன்னா, அதாவது 3 எருதுகளை வந்து பலர் கூடி விரட்டுவது போன்ற ஓவியம் வந்து இந்த கரிக்கையூரில் காணப்படுகிறது. 3 எருதுகளை பலர் கூடி விரட்டுவது போன்ற ஓவியம் வந்து நீலகிரி மாவட்டமான கோத்தகிரியில் கரிக்கையூரில் காணப்படுகிறது. ஆக்சுவலி இங்கே திருவாரூர்னு கொடுத்துருக்காங்க. இந்த இணை வந்து தவறானது. ஏர்கோள் வந்து எருது கட்டி தான். ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு கரெக்டு. பட்டிமன்றம்னா பட்டி மண்டபம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அப்போ வந்து இதுதான் ஆன்சர். ஓகே, அடுத்தது பாருங்கள், முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுகன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து தமிழர்களின், அதாவது வாக்கியத்தை வந்து சரியாக அமைக்க சொல்லியிருக்காங்க. அப்போ தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு எது? ஏறு தழுவுதல். தமிழர்களோட தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல். அப்போ இந்த வாக்கியம் இப்படி தான் அமையும். ஓகே, பின்வருவனொற்றில் தவறான செய்தியை கண்டுபிடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரிக்கமேடு அகழ்வாய்வில் ரொமானிய நாணயங்கள் கிடைத்தன, கரெக்டு தான். புறப்பொருள் வெண்பாமாலை என்னும் இலக்கண நூலில் ஏறுகோள் குறித்து செய்தி இருக்குது, அது கண்டிப்பாக அது வந்து கரெக்டான ஆன்சர் தான். பட்டி மண்டபம் குறித்து மணிமேகலையில் தான் காணப்படுகிறது, அதுவும் கரெக்ட் தான். இந்த லைன் ரொம்ப முக்கியம், இது நிறைய டைம் கேட்டிருக்காங்க. பட்டி மண்டபம் பற்றிய குறிப்பு மணிமேகலையில் தான் காணப்படுகிறது, இது இருக்குது புக்கில் அப்படியே. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 8, 10 ஆகிய எண்ணு பெயர்களின் பின் வல்லினம் மிகாதுன்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து தவறான செய்தி. இப்போ பாருங்கள், 8 தொகை வந்துருச்சா, வல்லினம் 10 பாட்டு, இங்கேயும் வல்லினம் வந்துருச்சா. ஸோ அப்போ வந்து இங்கே வல்லினம் மிகாதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆன்சர் தான் தவறானது. அடுத்து, ஐம்பெரும் குழு எண் பேராயம் சொற்றொடர்கள் உணர்த்தும் இலக்கணம் என்னன்னா தொகை சொற்கள். ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து தொகை சொற்கள். தொகை சொற்கள்னால் என்ன? இப்போ வந்து என்ன சொல்கிறது, 5 இலக்கணம் அப்படின்னா சொல், பொருள், யாப்பு, அணி, அதுதான் அந்த தொகையை விரித்து எழுதுகிறோம். முக்கணிகள்னா மா, பலா, வாழை அப்படின்னு எழுதுகிறோம், அதுதான் வந்து தொகை சொற்கள். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஐம்பெரு குழு எண் பேராயம் இதெல்லாம் வந்து சொற்றொடர்கள் உணர்த்தும் இலக்கணம் என்னன்னா தொகை சொற்கள். அடுத்து, சொற்றொடர்களை முறைப்படுத்துகன்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி முறைப்படுத்தணும் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ் அகராதி ஏறு தழுவுதல் என்பதை தழுவி பிடித்தல் என்கிறது. அப்போ ஆன்சர் என்னவா இருக்கும்? ஏ தான் ஆன்சர். தமிழ் அகராதி என்ன சொல்லுதுன்னா, தமிழ் அகராதி ஏறு தழுவுதல் என்பதை தழுவி பிடித்தல் என்கிறது. இதான் வந்து ஆன்சர். ஓகே, அடுத்தது பார்க்கலாம். இங்கே இந்த பத்தியடியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்கன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பார்க்கலாம். மிடுக்கு தோற்றத்திற்கும் ஏறு தழுவுதலுக்கும் பெயர் பெற்றவை எவை? இதான் ஆன்சர். மிடுக்கான தோற்றத்திற்கு பெயர் பெற்ற காங்கேயம் இன காளைகள் ஏறு தழுவுதல் நிகழ்விற்கு பெயர் பெற்றுள்ளன. இதான் ஆன்சர். 1க்கான ஆன்சர் என்ன கேட்டிருக்காங்கன்னா, மிடுக்கு தோற்றத்திற்கும் ஏறு தழுவுதலுக்கும் பெயர் பெற்றவை எவைன்னு கேட்டிருக்காங்க. அப்போ மிடுக்கான தோற்றத்திற்கும் பெயர் பெற்ற காங்கேய இன காளைகள் தான் ஏறு தழுவுதல் நிகழ்விற்கும் பெயர் பெற்றுள்ளன. தமிழக மாட்டினங்களில் தாய் இனம் என கருதப்படுவது எதுனா காங்கேயம். இங்கே பாருங்க, தமிழக மாட்டினங்களில் தாய் இனம் என கருதப்படுவது காங்கேயம். சரியா? ஓகே, அடுத்த கொஸ்டின். பிற மாநிலத்தவர் விரும்பி வாங்கி செல்கின்ற காளை இனம் எது? பிற மாநிலத்தவர் கடுமையாக உழைக்கக்கூடிய காங்கேய மாடுகளை கேரளம், கர்நாடகம், ஆந்திரம் ஆகிய மாநிலத்தார் விரும்பி வாங்கி செல்கின்றன. இதான் வந்து இதற்கான ஆன்சர். ஓகே, அடுத்தது, மேற்கண்ட பத்தி எதை குறிக்கிறது அப்படின்னா காங்கேய மாடுகளை குறிக்கிறது. மேற்கண்ட பத்தி எதை பற்றி சொல்லுது? காங்கேய மாடுகளை பற்றி சொல்கிறது. இதான் ஆன்சர். சரியா? ஓகே, பொருந்தா சொல்லை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. கர்நாடகா, கேரளா, ஆந்திராலாம் நம்மளுடைய மாநிலங்கள், இந்தியாவில் உள்ள மாநிலங்கள். இலங்கை வந்து ஒரு நாடு. அப்போ இதான் ஆன்சர். இதான் பொருந்தாயிடுது. இது கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இது எப்படி பிரிக்கணும்னா கண்டு ப்ளஸ் எடுக்கப்பட்டு ப்ளஸ் உள்ளன. இதான் ஆன்சர். இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நிறைய புக்லேருந்து வரும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது, தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேய மாடுகள் போற்றப்படுகின்றன. இது என்ன தொடர்? செய்தி தொடர். கட்டளை தொடரோ வினா தொடரோ உணர்ச்சி தொடரோ கிடையாது. தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேய மாடுகள் போற்றப்படுகின்றன. ஓகே, அடுத்தது வந்து இங்கே பாருங்கள்,
இங்கே வந்து இந்த கரைனா என்ன, இந்த கரைனா என்ன அப்படிங்கிறது அர்த்தம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த குளவினா என்ன, இந்த குழவினா என்ன, வாழை வாழை இதுக்கெல்லாம் வந்து அர்த்தம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அலை, கடல் அலை, இன்று கடல் அலையின் வேகம் மிக அதிகமாக உள்ளது, அது மீனிங் கொடுத்துருக்காங்க. இந்த அலைனா கூப்பிடுறது, வரவழைத்தல், அழைத்தல், என் நண்பர்களை வரவழைத்துள்ளேன் அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ நம்ம இந்த கரைக்கு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கரை, இந்த கரைக்கு என்ன சொல்கிறோன்னா, ஆற்றங்கரையில் தென்னை மரங்கள் செழித்து வளர்ந்தன. ஆற்றங்கரையில், இதுக்கு இதான் அர்த்தம். ஆற்றங்கரையில் தென்னை மரங்கள் செழித்து வளர்ந்துள்ளன. ஓகேவா? அடுத்தது என்னன்னா இந்த கரை, இந்த கரை என்ன அப்படின்னா சட்டையில் கரை படிஞ்சிருக்குன்னு சொல்லுவோம்ல, அப்போ சட்டையில் கரை படிந்துள்ளது. அப்போ சாரி இதை மாற்றி கொடுத்து கரை படிந்துள்ளது. அப்போ ரெண்டு கரைக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா? ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் குளவி குழவி. குளவி குழவி, இந்த குளவி அப்படின்னா என்னன்னா, இந்த ல அப்படின்னா என்னன்னா வாசலில் குளவி, இந்த லி பூச்சி, குளவி இனம் அதை சொல்லியிருக்காங்க. குளவி கூடு கட்டி இருக்கிறது. ஓகேவா? இது வந்து பூச்சி இனத்தை சொல்லுது. இந்த குழவினா குழந்தையை குறிக்கக்கூடியது. குழவி அது வந்து குழவி வந்து குழந்தையை குறிக்கக்கூடியது. அப்போ குழவி மருங்கினும் கிளவதாகும். இது வந்து எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா பிள்ளை தமிழ்லேருந்து எடுத்திருக்காங்க. குழவி மருங்கினும் கிளவதாகும். ஆக்சுவலாக இந்த குழவிக்கு அர்த்தம் என்னன்னா குழந்தை, அவ்வளோதான். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அர்த்தம் தெரிஞ்சால் போதும், என்னென்னங்கிறதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் அர்த்தம் தெரிஞ்சால் போதும். அடுத்தது வந்து வாழை. இந்த வாழையும் இந்த வாழையும் வித்தியாசம் கண்டுபிடிக்கணுமா? அப்போ வாழை, இந்த வாழை எடுத்துக்கிட்டேன்னா என்ன சொல்லியிருக்காங்க, நீர்நிலை. இது வந்து வாழை மீனை குறிக்கக்கூடியது. வாழை மீன் நீர்நிலைகளில், இந்த இது வாழைங்கிறது மீன், வாழை மீன் கிடைக்கிறது. இது வந்து இந்த லை தெரியும் நம்மளுக்கு, வாழை. ஓகே, வாழை, வாழை வந்து திருமண பந்தலில் வாழை மரங்கள் கட்டப்பட்டுள்ளன. இப்போ ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியுதா? வாழை மரங்கள் கட்டப்பட்டு உள்ளன. ஓகே, அடுத்து இந்த ரை. இந்த ரை பறவைங்கிறது இது வந்து கடலை குறிக்கக்கூடியது. இந்த பறவை வந்து கடலை குறிக்கக்கூடியது. ஸோ இது எப்படி எழுதுறாங்கன்னா, மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிற்றூர் பறவை. மதுரைக்கு பக்கத்தில் உள்ள சிற்றூர் என்னன்னா பறவை. இது வந்து கடலை குறிக்கக்கூடியது. இந்த பறவை கடலை குறிக்கக்கூடியது. இது வந்து பறவை இனத்தை குறிக்கக்கூடியது. ஸோ இது எப்படி எழுதணும்? காலை பொழுதில் பறவைகள் பாடும். காலை பொழுதில் பறவைகள் பாடும். ஓகே, இந்த மரைக்கு வித்தியாசம் பார்க்கலாம். இந்த மரை என்னன்னா தாமரை நீர்நிலையில் மாறும். இந்த தாமரை மலரை சொல்றாங்க. நீர்நிலையில் மலரும். இந்த மரைக்கு அர்த்தம் என்னன்னா என்ன சொல்லலாம்? வேதத்தை சொல்லலாம். ஸோ வேத பாடசாலையில் நான்மறை ஓதப்பட்டன. இந்த மறை வந்து வேதத்தை சொல்லக்கூடியது. ஓகே, வேத பாடசாலையில் நான்மறை ஓதப்பட்டன. இப்போ தெரியுதா எல்லாத்துக்கும் வித்தியாசம்? இதுலேருந்து கூட கொஷின் கேட்பாங்க. கண்டிப்பாக இதுலேருந்து கொஷின் வரும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்னொன்றுத்துக்கும் அர்த்தம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து இயவைனா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கணும். இயவைனா இங்கே அர்த்தம் கேட்டிருக்காங்க. இயவைனா என்னன்னா வழி. இயவைனா வழி, மூங்கில் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இயவைனா. சந்தப்பேலைனா சந்தனப்பெட்டி. சந்தப்பேலைனா சந்தனப்பெட்டி. சிட்டம் அப்படின்னா அறிவு. சிட்டம்னா அறிவு. ஓகே, தகழ்வு அப்படின்னா வீண் ஆடம்பரம். தகழ்வுனா வீண் ஆடம்பரம். சரியா? ஓகே, பௌரி அப்படின்னா பெரும் பன்வகை. பௌரினா பெரும் பன்வகை. ஓகே, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது நம்ம பார்க்கலாம். அடுத்து குறுக்கெழுத்து புதிர் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப முக்கியம். இதில் நிறைய கொஷின்ஸ் வரும். ஓகே, நான் வந்து இதில் ஆன்சரை சொல்லிடுறேன், நீங்கள் பாக்ஸில் வந்து ஃபில் பண்ணிக்கணும். ஓகே, விழாவரை காதே என்னும் குறிப்பிடப்படும் விழா எதுனா மணிமேக இந்திர விழா.
இந்திர விழாவில் மணிமேகலை வரும். ஓகேவா? அதான் விலாவரை காதை குறிப்பிடப்படும் விழா வந்து இந்திர விழா. அதான் மணிமேகலையில் வரக்கூடியது. சரி என்பதற்கான எதிர்ச்சொல் தவறு. பொங்கல் விழாவையொட்டி நடத்தப்படும் சிறுவர்களுக்கான போட்டிகளில் ஒன்று இந்த பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபில் பண்ணணும்னா தவளை ஓட்டம். ஊழ் என்பதற்கு தற்கால பயன்பாட்டில் உள்ள சொல். ஊழ்னா விதி. இது கண்டிப்பாக கேட்க சான்சஸ் இருக்குது, நோட் பண்ணிச்சுக்கோங்க. ஊழ்னா விதி. இது ரெண்டும் சேர்த்து எழுதும்போது மாவடி அப்படின்னு எழுதுவோம். ஓகே. கொள்ளுதல் என்பதை முதல்நிலை தெரிந்த சொல் அப்படின்னா கோல். அதாவது முதல்நிலை தெரிந்த சொல்னா விடு, வீடு, பெரு, பேரு. ஆனால் ரெண்டுத்துக்கும் அர்த்தம் வரணும். அப்படி இந்த சொற்களை தான் நம்ம முதல்நிலை தெரிந்த சொல்னு சொல்கிறோம். அப்போ கொள் அப்படின்னா கோல் அப்படின்னு அர்த்தம். அடுத்து தூய்மையற்ற குருதியை எடுத்து செல்லும் இரத்த குழாய் எதுனா சிரை. ஆராய்ச்சி என்பதன் சொற்சுருக்கம் ஆய்வு. இங்கே என்ன கேட்காங்க, மணிமேகலை காப்பியத்தோட ஆசிரியர் இந்த 5 எழுத்துங்கிறதுனால நம்ம சாத்தனார் அப்படின்னு எழுதுகிறோம். சல்லிக்கட்டு விளையாட்டுக்கு உரிய விலங்கு எதுனா காளை. இதை சேர்த்து எழுதும்போது தனி ஆள் அப்படின்னு எழுதுகிறோம். தமிழர்களோட வீர விளையாட்டு 7 எழுத்துனா ஏறு தழுவுதல். இவள் ஐ, இதை சேர்த்தால் இவளை இப்படின்னு கிடைக்கும். சரியா? மரத்தில் காய்கள் டேஸாக காய்த்திருந்தன. மரத்தில் காய்கள் எப்படி திரட்சி, இந்த இடத்துல வந்து திரட்சி அப்படின்னு வரணும். சரியா? திரட்சியாக காத்திருந்தன. ஆடிப்பட்டம், தேடி விதை. உரிச்சொற்களில் ஒன்று உரிச்சொல் சால, தவ, நனி, கூர், களி, கடி அப்படிதான் உரிச்சொற்கள். ஆனால் இந்த இடத்துல நம்மள வந்து இந்த இடத்துல வந்து அதுக்கு மேட்சாக பண்ணணும்னா தவ அப்படின்னு எழுதுவோம். சால சிறந்தது அப்படின்னு தான் சொல்லுவோம். சால சிறந்தது. நேரத்தை குறிப்பிடும் வானியல் சொல் என்னன்னா ஓரை. நேரத்தை குறிப்பிடக்கூடிய வானியல் சொல் ஓரை. அகழ்வாய்வில் கிடைத்த கொள்கணங்களுள் ஒரு வகை ஜாடிகள். காய் பழுத்தால் என்னவாக மாறும்? கனியாக மாறும். ஒருவரை பற்றி ஒருவரிடம் வத்தி வைக்கக்கூடாது. யா முதல் வரும் வினாப்பெயர் யார். தகவலர் என்பதற்கு எதிர்ச்சொல்லாத திருவள்ளுவர் குறிப்பிடுவது எது? தக்கார். ஓகே, இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது பாக்ஸில் ஃபில் பண்ணி பார்த்துக்கோங்க. சரியா? ஓகே, அடுத்து பார்க்கலாம். திருக்குறள்லேருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, என்னங்கிறத பார்க்கலாம். இந்த சுச்சுவேஷனை பொறுத்து நம்ம வந்து குறளை வந்து தேர்வு செய்யணும். அதாவது செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை. இதான் இதுக்கான ஆன்சர். ஆக்சுவலாக வந்து செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம வந்து செல்வத்தில் சிறந்தது நம்ம என்ன கேட்குறோமோ அந்த கேள்வி செல்வம் தான். செவியால் கேட்டறியும் கேள்வி செல்வம். அது பிற வழிகளில் வரும் செல்வங்களை விட தலை சிறந்தது. அப்போ ஒரு மேடையில் ஒருத்தவங்க பேசுகிறாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம செவியால் கேட்டறியணும். அதுதான் கேள்வி செல்வம் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற செல்வங்களை விட இது தலை சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே வந்து இந்த பிக்சரில் பார்க்கும்போது ஏதோ பேசுகிறாங்க, நம்ம அதை வந்து காதால் கேட்குறோம் அப்படிங்கிறது தான். அப்போ செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை. ஆண்டில் இளையவன் என்று அந்தோ அகந்தையினால் ஈண்டிங்கு இகழ்ந்ததென்னை ஏளனம் செய் மாண்பற்ற காரிருப்போல் உள்ளத்தான் காந்திமதி நாதனை பாரதி சின்ன பயர். இதுக்கு இணையாக இங்கே என்ன குறள் வந்து மேட்ச் ஆகுது அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்றுவிடல். மிகுதியான் மிக்கவை செய்தாரை இங்கே இருக்கான்னு பார்க்கலாம். இங்கே இருக்கும் மிகுதியான் என்னங்கிறத பார்த்துருவோம், அப்போ தான் அது புரியும். அதாவது செருக்கினால் துன்பம் தந்தவரை நம்முடைய பொறுமையால் வெல்ல வேண்டும். நமக்கு வந்து ஒருத்தவங்க துன்பம் தராங்க, செருக்கினால் ஒருத்தவங்க நமக்கு துன்பம் தராங்கன்னா அவங்கள நம்மளோட பொறுமையால் தான் நம்ம வெல்ல வேண்டும். அவங்க கூட போயிட்டு நம்ம வந்து சரிக்கு சமமாக நிற்கக்கூடாது அப்படிங்கிறது அந்த பாடல் வரிகளில் சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, அடுத்தது பொருளுக்கேற்ற அடியை கண்டுபிடித்து பொருத்துகன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, பார்க்கலாம். பசுமண் களத்து நீர் பெய்தீர் இயற்று. இதற்கு மேட்ச் ஆவது சுடாத மண்கலத்தில் நீரூற்றி வைப்பது போல. ஆக்சுவலாக இங்கே பாருங்க, 16வது திருக்குறள் என்ன சொல்லுதுன்னா, சாலத்தால் பொருள் செய்தே மாத்தல் பசுமண் களத்துணில் பெய்தீரற்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தீய செயலால் பொருள் சேர்த்து பாதுகாத்தல் என்பது பச்சை களிமண் களத்தில் நீரூற்றி வைத்தா என்ன ஆகும்? அது நிற்குமா? கசியதானே தொடங்கும். அப்போ தீய செயலாக நம்ம பொருள் சேர்க்கிறது அது சேஃபாக இருக்குமா? அது எப்படியும் போயிடும். அது மாதிரி தான் பச்சை களிமண் களத்தில் எப்படி நீரூற்றி வைக்கிறோமோ அந்த மாதிரி தான் தீய செயலால் பொருள் சேர்த்தல் அப்படிங்கிறது அர்த்தம். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. பசுமண் களத்து நீர் பெய்தீர் ஏற்று சுடாத மண் களத்தில் நீரூற்றி வைப்பது போல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தத்தம் தருமமே கட்டளைகள்.
ஒருவரின் செயல்பாடுகளை உரசி அறியும் உரைக்கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். இங்கே 11வது குறள் பார்க்கலாம். பாருங்க, பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கட்டளைகள். ஒரு பெருமைக்கும் சிறுமைக்கும் அவரோட செயல்பாடுகளை ஆராய்ந்து அறியும் உரைக்கல். அவரோட பெருமையும் சிறுமையும் அவரோட செயல்பாடுகளை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. தத்தம் தர்மமே கட்டளைகள், ஒருவரின் செயல்பாடுகளை உரசி அறியும் உரைக்கல். அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் அவ்வளவிற்கு பெருமை உண்டாக்கும். அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் அவ்வளவிற்கு பெருமை உண்டாக்கும். இது எத்தனாவது திருக்குறள்னு பார்க்கலாம். ஓகே, அர்த்தம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நல்லது. எவ்வளவு சிறிதானாலும் நல்லவற்றை கேட்டால் கேட்ட அளவுக்கு நமக்கு பெருமை உண்டாகும். சின்ன விஷயம் தானே சொல்லிட்டு அலட்சியப்படுத்திடக்கூடாது. அதை நம்ம கேட்கணும். அது கேட்ட அளவுக்கு பெருமையும் உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில். ஓகே, அடுத்தது பார்ப்போம். தீரா இடும்பை தருவது ஆராயாமை ஐயப்படுத. தீரா இடும்பை தருவது என்ன? எந்த ஒரு விஷயத்தையும் ஆராயாமல் அதில் இறங்கிடுறோம். இறங்கினதுக்கு அப்புறம் அந்த விஷயத்தை நினச்சி நம்ம ஐயப்படுறோம். அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம ஆராய்ச்சி இறங்கணும்னா நம்மளுக்கு அந்த ஐயப்படுதல்ங்கிற ஒரு விஷயம் இருக்காது. அப்போ தீரா இடும்பை தருவது எது? ஆராயாமை ஐயப்படுதல். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஆராயாமல் நம்ம கீழே இறங்கிடுறோம். இறங்கணும்னா அந்த விஷயத்தை நினச்சி நம்ம ஐயப்படுறோம். அதுதான் நம்ம பிரச்சனையே. அதுதான் சொல்லியிருக்காங்க. இந்த கொஸ்டின் வந்திருக்கு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் வந்திருக்கு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த நுணங்கிய கேள்வியர் நுட்பமான கேள்வி அறிவு உடையவர். இந்த சொல்லுக்கு ஏற்ற பொருளை தொடர்ந்து அமைத்து எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எப்படி எழுதலாம்னா, இது வந்து டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் இளமையிலேயே நுணங்கிய கேள்வி அறிவு உடையவராக, நுணங்கிய கேள்வியராக விளங்கினார். சரியா? ஓகே, அடுத்து பாருங்க, பேணாமை பாதுகாப்பாமை. பாதுகாப்பு இல்லாத பயணம் ஆபத்தில் முடியும். கேட்பதால் பெரும் அறிவு. குறைவாக பேசி அதிகமாக கேட்பதால் நமது அறிவு பெருகும். அறநல்ல செய்யாமை அறமல்லாத செயல்களை செய்யாதிருத்தல். மனிதர்கள் அனைவரும் அறனல்லாத செயல்களை செய்யாதிருத்தல் மனிதர் ஆகும். ஓகேவா? இது இந்த பொருளுக்கேற்ப நம்ம வந்து வினா வந்து வாக்கியத்தை நம்ம அமைச்சிட்டோம். சரியா? ஓகே, அடுத்தது பார்க்கலாம். இங்கே பாருங்களேன், இந்த ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க. அதாவது மௌன விரதம் என்ற தலைப்பில் வந்து 4 நண்பர்கள் வந்து சொற்பொழிவு ஆற்றுறாங்களாம். தாங்களும் ஒரு வாரத்துக்கு மௌன விரதம் இருக்கலான்னு தீர்மானம் செய்கிறாங்க அவங்க 4 பேரும். அதில் மௌன விரதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ கொஞ்சம் நேரம் போனது ஒருவர் சொல்கிறாராம், எங்கள் வீட்டு அடுப்பா ஐயோ அணைத்துட்டனோ இல்லையோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் பேசிட்டார். உடனே பக்கத்தில் இருந்தவர், அடப்பாவை நீ பேசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு 2வது உள்ளவரும் பேசிட்டார். உடனே 3வது ஆள், நீ மட்டும் என்ன, நீ தான் பேசிவிட்டாயே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. 4வது ஆள் சொல்கிறாங்க, நல்ல வேளை நானும் பேசலை, நான் மட்டும் பேசவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பேசிட்டார். ஆக மொத்தம் 4 பேரோட மௌன விரதமும் முடிஞ்சிருச்சு. அப்போ அதற்கு ஏற்ற குறள் எதுனா, ஓதி உணர்ந்தும் பிறர் குறைத்தும் தானடங்கா பேதையின் பேதையாரியில். ஓதி உணர்ந்தும் பிறர் குறைத்தும் தானடங்கா பேதையின் பேதையாரியில். இது என்னங்கிறத நம்ம பார்த்துடலாமா? இப்போ இது பாருங்க, படித்ததை உணர்ந்துட்டாங்க, உணர்ந்ததை மற்றவர்கள் சொல்கிறாங்க, ஆனால் அவங்க அதைப்படி செயல்படாமல் பேதையை போல் யாரும் பேதை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஒரு விஷயம் படிக்கிறேன், நான் உணர்ந்துட்டேன், நான் உணர்ந்ததை மற்றவங்களுக்கு கூறுறேன், ஆனால் நான் உணர்ந்ததை நான் அதன்படி நடக்கலை. அதை எப்படி சொல்கிறாங்க? பேதையை போல் பேதை யாரும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து இந்த இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம இயல் 3க்கான புக் பேக் கொஷின் நம்ம பார்த்தோம் 9ஆம் வகுப்பில். அடுத்த வீடியோவில் நம்ம இயல் 4க்கான புக் பேக் கொஷின் பார்ப்போம். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.